So hello everyone. So என்னோட நேம் அர்ஷத். I'm from Adaya. So she is my daughter. அவங்க நேம் வந்து சித்தா மரியம். ஸோ டெலிஃபோன் ஸ்கூல் பற்றி நாங்கள் வந்து பென்னஸில் போனோம். ஸோ என்கொயரி பண்ணலான்னு சொல்லிட்டு நேரில் வந்தப்போ டிபிக்கல் நான் தான் வந்து அப்ரோச் பண்ணாங்க. ஸோ அது இருக்கும்போது அவங்களுடைய வே ஆஃப் அப்ரோச்சிங் அண்ட் அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹோப் கொடுத்துச்சு. ஸோ டாக்டருக்கும் வந்து ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் இங்கே வந்து அவங்கள அட்மிஷன் பண்ணோம். ஸோ ஃப்ரம் த டே ஒன் அவங்களுடைய கேரிங் எல்லாமே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஸோ ஈவன் ஆஃப்டர் கோயிங் ஹோம் அவங்க வந்து டெய்லி கால் பண்ணி ஸோ கிட்ட என்ன பண்ணுறாங்க, ஹோம்ஒர்க்லாம் வந்து பண்ணுறாங்களா, ஸோ ஹவு ஷி இஸ் ஃபீலிங் எல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால வந்து ஷி வாஸ் ஆல்சோ வெரி சாட்டிஸ்ஃபைட். ஸோ தீபிகா மேம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்கொயரி பண்ண வரும்போதே அவங்க வே ஆஃப் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. நம்ம வந்து அவங்களை பற்றி தெரியாது, பட் ஆனால் வந்து பேசும்போதே வந்து நம்ம வந்து நீங்கள் சேர்க்கணும். அவங்க வே ஆஃப் ஹேண்ட்லிங் கிட்ஸை வந்து ரொம்ப சூப்பர். அவங்க மாதிரி யாரும் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. கிட்ஸ்னா அப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே அட்வைஸ் கொடுப்பாங்க. அந்த ஸ்நாக்ஸ்லாம் கூட நம்ம கொடுத்தோம், ஹெல்தி ஸ்நாக்ஸ் தான் வந்து அவங்க வந்து கொடுத்தோம்ன்ற மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஜங்க்லாம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பர். மற்ற ஸ்கூல்ஸ்லாம் வந்து ஹெல்தி ஸ்நாக்ஸ்லாம் ரொம்ப ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, எதனாலும் கொடுத்தாங்க. பட் இங்கே வந்து அதையும் சேர்த்து வந்து அவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப ஹாப்பி. ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டே, கிராண்ட் பேரண்ட்ஸ் டே எல்லாமே ஸோ வந்து எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது, எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வந்துட்டு நல்லா ஒழுங்காக வர வைக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவோம். எங்கள் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து நாங்கள் நிறைய ஆல்ரெடி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம், இனிமேலும் நாங்கள் பண்ணுவோம்.